வரலாற்று சிறப்பு வாய்ந்த 4ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் புத்தக திருவிழாவினுடைய 8ஆம் நாள் அமர்வில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற வருவாய் கோட்ட அலுவலர் எஸ். திருமால் அவர்களே, நாகப்பட்டினம் மாவட்ட மாடக் கோயில்கள் என்னும் பொருளில் உரையாற்ற வருகை தந்திருக்கிற மருத்துவர் இரா. கலைக்கோவன் அவர்களே, உள்ளம் உறுதிகொள் என்னும் பொருளில் உரையாற்ற வருகை தந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் ஊடகவியலாளர் சா. கார்த்திகை செல்வன் அவர்களே, பெண்கள் தப்பாட்டம் திண்டுக்கல் சக்தி போர்ப்பறை குழுவினரே, திரைக்கலைஞர் ரியோ ராஜ் அவர்களே, நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்த வருகை தந்திருக்கிற முல்லை கோதண்டம் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற இரா. வேணுகோபால் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த புத்தக திருவிழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தன்னுடைய சீரிய சிந்தனையின் வெளிப்பாடாய், அவருடைய ஆற்றலின் வெளிப்பாடாய், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகின் எந்த மூலையிலும் இப்படி ஒரு அருமையான புத்தக திருவிழாவை யாரும் நடத்தியிருக்க மாட்டார்கள், நடத்திவிடவும் முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான ஒரு புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த புத்தக திருவிழாவினுடைய தொடக்க நாளிலேயே நான் இதை இங்கே பதிவு செய்தேன். இந்த புத்தக திருவிழாவுக்கான அழைப்பிதழ் தயாரிக்கப்பட்டு வந்த போது நியூஸ் 18 தொலைக்காட்சி ஒரு விவாதத்திற்காக நம்முடைய அருமை நண்பர் ஊடகவியலாளர் கார்த்திகை செல்வன் அழைத்திருந்தார். அதில் பங்கேற்க நான் அந்த தொலைக்காட்சி அரங்குக்கு சென்ற போது புத்தக திருவிழாவை பற்றிய பேச்சு வந்தது. அப்போது அழைப்பிதழை பார்த்துவிட்டு அவர் சொன்னார், யார் இருந்த கலெக்டர், அவரை எனக்கே பார்க்கணும் போல இருக்க என்று சொன்னார். அந்த அளவுக்கு தன்னுடைய செயலின் மூலம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். யார் இந்த கலெக்டர் என்று அவர் இன்னும் பார்க்கவில்லை, அவர் எப்படி இருப்பார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் ஒருவரை பார்க்காமலேயே ஒருவரின் செயல் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செயல் சான்றாக இருக்கிறது. அவர் இந்த அளவுக்கு வெளிப்படுவதற்கு எது காரணம்? அவர் பெற்றிருக்கிற அறிவு. அந்த அறிவுக்கு எது காரணம்? அவர் பெற்றிருக்கிற கல்வி. இந்த புத்தக திருவிழா குறித்த ஒரு முன்னோட்ட காட்சியை நாம் பார்த்தோம். அதில் உலகை கற்றுக்கொள்ள வேண்டுமா, புத்தக திருவிழாவுக்கு வாருங்கள் என்கிற கருப்பொருளோடு அது முடிகிறது. உலகை கற்றுக்கொள்ள வேண்டுமா, அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டுமா, புத்தக திருவிழாவுக்கு வாருங்கள். புத்தக திருவிழாவில் வந்தால் உலகை கற்றுக்கொள்ளலாம், அறிவை பெருக்கிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு புத்தக குவியல், திரும்பிய பக்கமெல்லாம் புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த புத்தகங்கள் நமக்கு பயன்பட வேண்டும். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதை உண்டு, புத்தகங்களே புத்தகங்களே சமர்த்தாய் இருங்கள், எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்கிற புகழ்பெற்ற கவிதை. வழக்கமாக புத்தகங்கள் குழந்தைகளின் கையில் சிக்கினால், குழந்தைகள் ஒரு புத்தகத்தை எடுத்து விட்டால் நாம் கொஞ்சம் பதற்றப்படுவோம். குழந்தைகள் புத்தகத்தை கிழித்து விடும் என்கிற அந்த ஒரு உணர்வு நமக்கு. உடனே அதை கைப்பற்றி ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைப்போம். நாம் விரும்புகிற புத்தகத்தை, நாம் விரும்பி படிக்க வேண்டும் என்று வாங்கி வைத்திருக்கிற ஒரு புத்தகத்தை நம் வீட்டு குழந்தைகள் கையில் எடுத்து ஒரு விளையாட்டு பொருளை போல அவர்கள் அதை பாவிக்க ஆரம்பித்தால் நமக்கு பதற்றம் தொற்றிவிடும். ஐயோ, அட்டையை கிழித்து விடுவார்களோ, நடுப்பக்கத்தை கிழித்து விடுவார்களோ என்று. புத்தகத்தை குழந்தைகள் கிழித்து விடுமோ என்கிற பதற்றம் நமக்கு உண்டு. ஆனால் அந்த ஒரு மகத்தான கவிஞருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவர் குழந்தையின் கையில் புத்தகம் இருக்கிறது, குழந்தை கிழித்து விடுமோ என்று பதறவில்லை. அப்படி பதறுவது ஒரு சாமானிய எண்ணம்.
ஆனால் அந்த மகாகவி அவர் புத்தகம் குழந்தையை கிழித்து விடுமோ என்று பதறுகிறார். புத்தகங்களை சமர்த்தாயிருங்கள், எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு நேர்முரணா இருக்கு. ஏன் அப்படி சொன்னார்? ஏன் அப்படி மாற்றி போட்டார்? ஏன் அப்படி மாற்றி சிந்தித்தார் என்று பார்த்தால், இன்றைக்கு கல்விக்கூடங்களில் வழங்கப்படுகிற புத்தகங்கள் என்பவை, குறிப்பாக கல்வி முறை, அது நம் குழந்தைகளை ஆளுமை உள்ளவர்களாக மாற்றாமல் ஏதோ வேலைக்கு ஆட்களை அனுப்புகிற வெறும் ஆட்களாக மாற்றி விடுகிறது. லட்சக்கணக்கானோர் படித்து விட்டு வெளியே வருகிறார்கள். அப்படி லட்சக்கணக்கானோர் பள்ளிக்கூடங்களில் இருந்து கல்லூரிகளை முடித்து பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்று லட்சக்கணக்கானோர் வருகிறார்கள். ஆனால் அதில் லட்சக்கணக்கானோரும் ஆளுமைகளாக வருகிறார்களா என்று பார்த்தால் இல்லை. அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மட்டும்தான் ஆளுமைகளாக வருகிறார்கள், அறிஞர்களாக வருகிறார்கள். மற்ற எல்லோரும் அந்த துறைக்கான வேலையாட்களாக வருகிறார்கள். இன்ஜினியரிங் முடித்தவர்கள் எல்லாம் அந்த துறையில் கோலோச்சுவதில்லை. மருத்துவம் படித்தவர்கள் எல்லாம் அந்த துறையில் அறிஞர்களாகி விடுவதில்லை. அந்த வேலைக்கான இடத்தை நிரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் எண்ணி சிலர் தான் மிகப்பெரிய புகழை பெறுகிறார்கள், அந்த துறையில் உச்சத்தை தொடுகிறார்கள். எனவே இந்த கல்வி முறை வேலைக்கு ஆட்களை உற்பத்தி செய்கிறதை தவிர இந்த சமூகத்தை தலைகீழாக புரட்டுகிற, இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அறிஞர்களை, ஆற்றலாளர்களை உருவாக்கவில்லை என்கிற அந்த விமர்சனத்திலிருந்து அவர் புத்தகத்தை பார்த்து பயப்படுகிறார். கவிஞர் புத்தகங்களை சமர்த்தாயிருங்கள், எங்கள் குழந்தைகளை கிழிச்சு போட்டுறாதீங்க, எங்கள் குழந்தைகளை கிழித்து போட்டு விடாதீர்கள் என்று அவர் சொன்னது இன்றைய கல்வி முறையின் மீதான ஒரு விமர்சனம். அப்படியே நீங்கள் புத்தக திருவிழாவுக்கு வாருங்கள், இங்கே அந்த புத்தகங்கள் அல்ல, குழந்தைகளை கிழித்து போடுகிற புத்தகங்கள் அல்ல. இந்த புத்தகங்கள் குழந்தைகளின் கையில் சிக்கினால், குழந்தைகளின் கைக்கு போனால் கவிஞர் எப்படி பாடுவார்? அப்படி பாட மாட்டார். புத்தகங்களே சமர்த்தாயிருங்கள் என்று புத்தகங்களுக்கு சொல்ல மாட்டார். ஏனென்றால் இங்கே விரிக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள் அறிவை பெருக்குகிற புத்தகங்கள், துறை சார்ந்த புத்தகங்கள், மக்களை, மனிதர்களை ஆளுமை உள்ளவர்களாக மாற்றுகிற புத்தகங்கள். அப்படிப்பட்ட புத்தகங்கள் ஒரு வகுப்பறைக்குள் கிடைத்து விடாது. அங்க பாடத்திட்டம் தான் இருக்கும், அது வடிவமைக்கப்பட்டது. ஆனால் பல்துறை அறிவை பெறுவதற்கு, இன்னும் விரிந்த தளத்தில் நாம் பயணப்படுவதற்கு, பல துறையையும் நாம் கற்றறிவதற்கு நமக்கு வகுப்பறைக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய கல்வி சாலை தேவைப்படுகிறது. கல்வி கூடத்தை தாண்டி நமக்கு ஒரு மிகப்பெரிய கல்வி சாலை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட அறிவை புகட்டுகிற ஒரு கல்வி சாலை தான் இந்த புத்தக திருவிழா. பல்லாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு இணையானது இந்த புத்தக திருவிழா. பல லட்சம் கல்லூரிகளுக்கு இணையானது இந்த புத்தக திருவிழா. பல நூறு பல்கலைக்கழகங்களுக்கு இணையானது இந்த புத்தக திருவிழா. இங்கே கடைபிடிக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள் அறிவை பெருக்குவதற்கு, ஒரு மனிதனை ஆற்றல் உள்ளவனாக மாற்றுவதற்கு கிடைத்திருக்கிற அரிய பொக்கிஷங்கள். எனவே இதை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ வந்தோம், கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க, கண்டு ரசித்தோம், நல்ல ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு, அங்க போய் விரும்பிய பண்டங்களை வாங்கி சுவைத்தோம், ராட்டினம் இருக்குது, விளையாட்டு உபகரணங்கள் இருக்கின்றன, நல்ல விளையாடினோம், ஆடிப்பாடி மகிழ்ந்தோம் என்பதற்கல்ல. அதெல்லாம் உங்களை உள்ள இழுக்கிறதுக்கான ஏற்பாடுகள். இதெல்லாம் எதற்கு செய்யப்பட்டிருக்குதுன்னா, இதை காட்டி, மிட்டாயை காட்டி பிள்ளைகளிடம் நாம் நினைப்பதை சாதிப்போம் அல்லவா, அதுபோல மக்களை கவருவதற்கான சில அம்சங்களை ஏற்பாடு செய்து வைத்துவிட்டு அதன் மூலமாவது மக்களை உள்ளே இழுப்பதற்கு, இந்த புத்தக திருவிழாவுக்கு உள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. அந்த வகையில் இங்கே வரக்கூடியவர்கள் இந்த பொழுதுபோக்கு அம்சங்களோடு சென்று விடாமல் உள்ளே போய் இந்த சமூகத்தை பழுது பார்க்கிற புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும், வாங்கி செல்ல வேண்டும். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இதை வாங்கி படிக்க வேண்டும். புத்தகங்களின் மூலம்தான் ஒரு மனிதனை முழு மனிதனாக நாம் உருவாக்க முடியும். அந்த வகையில் கல்வியை நாம் பெறுவதற்கு, உண்மையான கல்வியை பெறுவதற்கு இந்த புத்தகங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. கல்வி என்பது இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒன்று.
நாம் இன்றைக்கு முதல் தலைமுறையில் படித்து பட்டதாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தலைமுறையில் யாராவது படித்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் அரிதிலும் அரிதாக ஒரு சிலரின் தாய் தந்தையர் படித்திருக்க வாய்ப்பு உண்டு. தாய் தந்தையரே படித்திருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் தாத்தா பாட்டி படித்தார்களா என்கிற கேள்விக்கே இடமில்லை. இப்ப தாத்தா பாட்டி கட்டாயமா படிக்கல. இப்ப என் தாத்தா பாட்டி படிக்கல, பட்டம் பெறல. என் தாய் தந்தை படிக்கல, பட்டம் பெறல. என்னுடைய தந்தை 3ஆம் வகுப்பு என்கிற அளவில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டவர். ஊதுபத்தி வியாபாரம் செய்தவர். சென்னையில் சைக்கிளில் ஊதுபத்தி கட்டிக்கொண்டு கடை கடையாக போய் ஊதுபத்தி வியாபாரம் செய்தவர். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எளிய பின்புலத்தை சார்ந்த பெற்றோரின் பிள்ளை நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன் என்று என்னை பற்றி அறிமுக உரையில் சொன்னார்கள். தொகுப்பாளர் சொன்னார், இவர் அமெரிக்கால போனாரு, இவர் லண்டன்ல போனாரு, கனடால போனாரு, அங்க போனாரு, இங்க போனாருன்னு உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நாடுகளினுடைய பட்டியலை போட்டு இவர் அங்கேயெல்லாம் விருது பெற்றிருக்கிறார் என்று சொன்னார்கள். எப்படி வந்தது இந்த நிலை? என்னால் வந்து விட்டதா? என்னுடைய திறமையால் வந்து விட்டதா? என்னுடைய அறிவால் வந்து விட்டதா? என்னுடைய தலைமுறையில் யாருக்கும் வராத ஒன்று எனக்கு எப்படி வந்தது? வானத்தில் இருந்து பொத்துக்கொண்டு வந்து விட்டதா? இந்த கல்வி எப்படி வந்தது? இந்த அறிவு எப்படி வந்தது? அல்லது என் தாய் தந்தைக்கு அறிவில்லை, எனக்கு அறிவு வந்து விட்டதா? என் தாத்தா பாட்டிக்கு அறிவில்லை, எனக்கு அறிவு வந்து விட்டதா? என்னுடைய அறிவு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் என்னை பெற்ற என் பெற்றோருக்கும் அந்த அறிவு இருக்கும் தானே? என் பெற்றோரை பெற்ற என் தாத்தா பாட்டிக்கும் அந்த அறிவு இருக்கும் தானே? அதுபோல உங்களை பெற்றவர்களுக்கும் அந்த அறிவு இருக்கும் தானே? அறிவு என்பது மனித படைப்பின் உள்ளடக்கம் தானே? மனித படைப்பின் உள்ளடக்கம் தான் அறிவு. அறிவை வெளியே இருந்து நம்ம உள்ள கொட்டுறதில்லை. உள்ளே நமக்குள் புதைந்து கிடக்கிற அறிவை கல்விதான் வெளியே எடுத்து போடுகிறது. கல்வியை நாம் உள்வாங்கிக் கொண்டு அறிவை வெளிப்படுத்துகிறோம். அப்ப நமக்கு உள்ளே ஊறி கிடக்கிற அறிவை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு கருவிதான் கல்வி. கல்வியை கற்க கற்க நமக்குள் ஊறி கிடக்கிற அறிவு வெளிப்படுகிறது. அப்படித்தான் நம் தாய் தந்தையருக்குள்ளேயும் அறிவு ஊறி கிடந்தது, நம் தாத்தா பாட்டிக்கு உள்ளேயும் அறிவு ஊறி கிடந்தது. ஆக அறிவு அவர்களுக்கும் இருந்தது, நமக்கும் இருக்கிறது. அறிவு இல்லை என்பதல்ல பிரச்சனை. அறிவு அவர்களுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. அவர்கள் பெற்ற பிள்ளைகள் தானே நாம், அவர்களின் வழித்தோன்றல்கள் தானே நாம். நமக்கு அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கும் அறிவு உண்டு. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அறிவு அவர்களுக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை, நமக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது. இந்த கல்வியை அடையக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இது என்னுடைய அறிவால் வந்துவிட்டது என்று நாம் கருதக்கூடாது, என்னுடைய மேலமையால் வந்துவிட்டது என்று நாம் கருதக்கூடாது. இப்படி பலரும் கருதி கொள்வதனால் தான் இந்த சமூகத்தில் பிரச்சனை இருக்கிறது. படிச்சவன் என்ன நினைக்கிறான்? நான் படிச்சுட்டேன், என் திறமையால படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். உன் திறமையால் நீ படித்து விட்டாய் என்றால், உன் அறிவால் நீ படித்து இந்த இடத்தை அடைந்து விட்டாய் என்றால், உன்னை பெற்ற பெற்றோரும் அடைந்திருக்க வேண்டும், உன் பெற்றோரை பெற்றவர்களும் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அடையவில்லை, நீ அடைந்திருக்கிறாய் என்றால் இடையில் என்ன நடந்தது என்பது முக்கியம். ஒவ்வொரு கற்றறிந்தவர்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி கவனத்தில் கொண்டால் இடையில் என்ன நடந்தது? நம்ம தாய் தந்தையருக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. தாய் தந்தையருக்கு ஏன் கிடைக்கல? அந்த தலைமுறையில யாருக்குமே ஏன் இது கிடைக்கல, நமக்கு மட்டும் எப்படி கிடைத்தது என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்த்தால் இடையில் என்ன நடந்தது என்பதை அவன் ஆய்வுக்கு உட்படுத்துவான். அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தினால் இந்த சமூகத்திற்கு, இந்த மக்களுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருப்பான். படித்த ஒவ்வொருவரும் சமூகத்திற்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவார்கள். இந்த படிப்பு என் அறிவால் கிடைத்ததல்ல, என் திறமையால் கிடைத்ததல்ல, என் உழைப்பால் கிடைத்ததல்ல, இங்கே நடைபெற்ற போராட்டத்தால் கிடைத்தது. இந்த மண்ணில் நடைபெற்ற, கல்விக்காக நடைபெற்ற, வாய்ப்புக்காக நடைபெற்ற போராட்டங்களால் கிடைத்தது, சமூக நீதி இயக்கங்களால் கிடைத்தது, தலைவர்களால் கிடைத்தது. அப்போ அந்த தலைவர்கள் இதற்காக பங்காற்றிய, வாழ்நாளை ஒப்பு கொடுத்த, இதற்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்த அந்த தலைவர்களின் நோக்கம் என்ன? நீ படிச்சுட்டு உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று சுருங்கிக் கொள்வதற்கா? அதுதான் கல்விக்கு செய்கிற துரோகம், அந்த போராட்டத்துக்கு செய்கிற துரோகம், அந்த தலைவர்களுக்கு செய்கிற துரோகம். ஏன்னா அந்த தலைவர்கள் படித்தவர்கள் தான்.
இப்ப இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் அளவுக்கு படித்த இன்னொருவரை கொண்டு வந்து அவருக்கு நிகராக நிறுத்த முடியாது. உலகத்தின் பல மூலைகளுக்கும் போய் படித்தவர், மிகப்பெரிய பட்டங்களை படித்தவர், ஒவ்வொரு துறை சார்ந்த ஆய்வுகளை நடத்தி முனைவர் பட்டங்களை பெற்றவர். ஆக அப்படி படித்தவர் தன்னுடைய கல்வியை, தான் கற்ற அந்த உச்ச கல்வியை தனக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உயரத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை வளப்படுத்துவதற்காக அதை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவர் வல்லரசு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கருவியா போயிருப்பார். ஏன்னா அவர் அறிவை பயன்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் வளர்ந்த நாடுகள், முன்னேறிய நாடுகள் அவரை தெரிவித்துக் கொள்வார்கள். அவரை கொண்டு போய் ஒரு உச்சநிலை பொறுப்புல வச்சு அவற்றை இருக்கக்கூடிய கல்வியை, அவருக்கு இருக்கக்கூடிய அறிவை நமக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்ப அவர் மார்க்கெட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா, அவர் அதை சந்தைப்படுத்த வேண்டும், தனக்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் உச்சத்துக்கு போயிருப்பார். ஆனால் அவருடைய கடைசி காலம் எப்படிப்பட்டதுன்னா, மிகப்பெரிய வறுமை. அவர் எழுதிய புத்தகங்களை பதிப்பிப்பதற்கு கூட அவரிடம் காசு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வரும் சூழலில், கொடும் சூழலில் அவருடைய இறுதி காலம் அமைந்தது. இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க. ஏன் போனாங்க? எதனால் போனாங்க? தான் கற்ற கல்வியை தனக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவருடைய இறுதி காலம் அப்படி இருந்திருக்காது. ஆனால் தான் பெற்ற கல்வியை இந்த இந்தியாவில் கல்வி மறுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய, வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களினுடைய கல்விக்காகவும் வாய்ப்புக்காகவும் அந்த உரிமையை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஒப்படைத்தார் பாருங்க. அந்த இடத்தில் தான் அவர் பெற்ற கல்வி சிறப்பு பெறுகிறது. அவர் மறைந்த பிறகும் அவர் பெற்ற கல்வியின் மூலம், அவர் பெற்ற அறிவின் மூலம் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பயன்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதர் பெற்ற கல்வி, ஒரு மனிதருக்கு கிடைத்த அறிவு இந்த இந்திய சமூகத்தில் எவ்வளவு பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பார்க்கிறோம். இப்படி பயன்படணும். அப்போ அப்படி கிடைத்த கல்வியை நாம என்ன செஞ்சிடறோம்னா நமக்குள்ள சுருக்கிறோம். நான் ஒயிட் காலர் ஆயிட்டேன், நான் ஏன் சமூகத்தை திரும்பி பார்க்கணும்? யார் எக்கேடு கிட்டு போனோம், எனக்கு என்ன? நான் படிச்சவன். பாரதி சொன்னா, போவான் போவான் ஐயோ என்று போவான். யாரை பார்த்து சொன்னா? இந்த டீ கடையில டீ குடிச்சு நிக்கிற ஒரு பாமரனை பார்த்தா, வண்டி இழுக்கிற ஒரு உழைப்பாளனை பார்த்தா, யாரை பார்த்து சபித்தான் பாரதி? போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று படித்தவர்களை பார்த்து சபித்தான். ஏன் படித்தவர்களை பார்த்து இவ்வளவு கோபம் பாரதிக்கு? ஏன் படித்தவர்களை சபித்தான்? படித்தவர்கள் தங்கள் கல்விக்கு உண்மையாக இல்லை, தங்கள் அறிவுக்கு உண்மையாக இல்லை, தங்களுக்கு இந்த கல்வி கிடைப்பதற்கு, இந்த அறிவு கிடைப்பதற்கு என்ன வழி பயன்பட்டதோ அந்த வழிக்கு, அந்த பாதைக்கு உண்மையாக இல்லை. அப்படியே சுயநலவாதிகளா மாறிடுறாங்க. எனவே அவர்களை பழித்தான், சபித்தான் பாரதி. இப்போ இந்த கல்விக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? நாம் சமூகத்துக்கு பயன்படக்கூடியவர்களாக மாறணும். இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு பயன்படக்கூடியவர்களாக மாறணும். நம்முடைய அறிவை அதற்கு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினால் மட்டும்தான் அந்த கல்வி உருப்படியான கல்வி, அந்த கல்வி முழுமையான கல்வி. அந்த கல்விக்கு ஒரு பொது நோக்கம் இருக்கும். அதை சுயநல நோக்கமாக மாற்றிக்கொண்டால் அதற்கு நம்ம படிக்காமலே இருக்கலாம். ஏன்னா அது ஒரு பொது பயன்பாட்டுக்கு கிடைப்பதற்கு வேற ஒருத்தர் படிச்சுட்டு போயிருப்பார். அந்த வாய்ப்பு இன்னொருத்தர், ஒரு பொது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒருத்தருக்கு அது கிடைச்சிருந்ததுன்னா அந்த கல்வியின் மூலம் அவர் மக்களுக்கு பயன்படுவார், அவர் நாட்டுக்கு பயன்படுவார். ஆனால் அப்படி போகக்கூடிய வாய்ப்பையும் பறித்து கொண்டு சமூகத்துக்கு பயன்படாதவர்கள் கற்று வருவது என்பது சமூகத்துக்கு கேடு. கற்றவர்கள் இருப்பாங்க, சமூகத்துல பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. படித்தவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், கல்விக்கூடங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, பல்கலைக்கழகங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, நாட்டுல பிரச்சனையும் பெருகி கொண்டிருக்கிறது, பிற்போக்குத்தனங்கள் அதிகரிக்கிறது. நம்முடைய மூதாதையர் காலத்தில் கேள்விப்படாத பிற்போக்குத்தனங்கள், பிளவுவாத பேச்சுக்கள் இந்த தலைமுறையில பார்க்கிறோம். தொழில்நுட்பம் வந்துருச்சு. அறிவின் விளைவாக தொழில்நுட்பம், கண்டுபிடிப்புகள் நம் கைக்கு கிடைக்கிறது. வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டா, அது இதுன்னு எல்லாமே அறிவியல் கண்டுபிடிப்புகளின் மூலம், தொழில்நுட்பங்களின் மூலம் இன்றைக்கு சாத்தியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ தொழில்நுட்பத்தின் மூலம், அறிவின் மூலம் கிடைத்த இந்த
கருவிகளை இன்னைக்கு எதுக்கு பயன்படுத்துது இந்த சமூகம்? எதுக்கு பயன்படுது? அதுலதான் பூரா பிற்போக்குத்தனத்தையும் கொட்டுறான், மூட நம்பிக்கைகளை விதைக்கிறான், அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை பரப்புறான். சமூகத்துல இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக பிணக்கை ஏற்படுத்துவதற்கு அந்த கருவிகளை பயன்படுத்தலாம். அறிவின் விளைவாக கிடைத்தவற்றை எப்படி ஒரு பிற்போக்குத்தனத்துக்கு பயன்படுத்தலாம் பாருங்க. தொழில்நுட்பத்தின் விளைவாக கிடைத்தவற்றை எப்படி ஒரு பிளவுவாத விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் பாருங்க. ரெண்டு மேட்ச் ஆகலையே. இது வேற அது வேற எல்லாம் இருக்கு. இது இந்த அறிவு வர வர, அறிவு பெருக பெருக, கற்றவர்கள் பெருக பெருக சமூகத்தில் பிரச்சனைகள் தீரணுமே. பிரச்சனைகள் உச்சத்துக்கு போகுது, புதுசு புதுசா பிரச்சனைகள் உருவாகுது. இன்னொரு பக்கம் படிச்சவன் வந்துகிட்டே இருக்கான். அப்போ படித்தவர்களால் இந்த சமூகத்தில் மாற்றம் நிகழவில்லை. என்ன காரணம்? அந்த கல்வியை அவன் எப்படி பயன்படுத்திக்கிட்டான், அதுதான் பிரச்சனை. அந்த கல்வி அவனுக்கு எப்படி பயன்படுது பாருங்க. கல்வி ஆக்கத்திற்கு பயன்படாமல் அழிவுக்கு பயன்படுகிறது. இப்படிப்பட்ட இடத்தில் ஆக்கப்பூர்வமாக இந்த கல்வியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தை இணக்கப்படுத்துவதற்கு நம்முடைய கல்வியை பயன்படுத்த வேண்டும். இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு இந்த கல்வியை பயன்படுத்த வேண்டும். இன்னும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு இந்த வாய்ப்புக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்பை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த கல்வியை, இந்த அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் நலிந்து கிடக்கிற மக்களை கை தூக்கி விடுவதற்கு வர வேண்டும். ஒரு சொல்லை நாம் உதிர்த்தா கூட அதன் மூலம் இந்த சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றமாக நிகழணும். ஒரு அடி நாம் எடுத்து வைத்தால் கூட நம்முடைய செயலின் மூலம் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழணும். அப்படி மாற்றம் நிகழ்வதற்குத்தான், சமூகத்தை சீரமைப்பதற்குத்தான், சமூகத்தை தலைகீழாக புரட்டுவதற்குத்தான் இந்த கல்வி நமக்கு பயன்பட வேண்டும். அப்படிப்பட்ட கல்விக்காகத்தான் இந்த புத்தக திருவிழா உங்களை அழைக்கிறது. வாங்க கத்துக்கலாம்னு சொல்லி அந்த குழந்தை அழைக்கிறது அல்லவா? இங்க போனா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்வதனுடைய பின்னணி என்ன? அறநெறி கருத்துக்கள், இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த புத்தக திருவிழாவில் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான புத்தகங்களை நீங்கள் வாங்கி படியுங்கள் என்று சொல்லி, இந்த சமூகத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழட்டும் என்று சொல்லி, அதற்கு நாம் கற்கிற கல்வி ஒரு காரணமாக இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்புரை ஆட்சியமைக்கு நன்றி. இன்னும் நிறைய நீங்க பேச நாங்க கேட்கணும்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். ஆனா நேரம் பத்தாதனால கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க வேண்டியதாயிடுச்சு. நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் சிறந்த ஒரு சிறப்புரைக்காக நாம கொடுத்துடலாம். நமது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அதற்காக மதிப்புக்குரிய திருமதி பரிமளா தேவி மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி.